வணக்கம் உறவுகளை, எல்லோருக்கும் வணக்கங்கள். பலம்புரியின் சங்குநாத்தின் ஒரு பார்வை, ஆட்சி அறிவுரை. என்ன தலைப்பு? பெற்றோரின் கடமை எது? பெற்றோரின் கடமை எதுன்னு இப்போ ஆட்சி பேராண்டிக்கு சொல்ல போறான். என்ன பாச்சான் பேராண்டி சின்ன இப்ப பெற்றோர்களின் கடமை எதுன்னு சொல்லி இதுக்கு மாவை நான் கஜேந்திரன் ஆக்கம் தான். அதான் அவர் நல்ல ஒரு எழுத்தாளனா இருக்கு. ஒவ்வொரு ஞாயிறும் வருது சங்குநாதன். நாங்கள் இனி ஒவ்வொரு ஞாயிறுமே தருவோம். இது கிடக்கிறதோட நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றா கொடுத்து இருப்போம். நல்ல நல்ல ஆர்டிகல் அணியா போதும். நாங்கள் வாசிச்சு வருவோம். நீங்க காதுக்கு அதை வச்சு கேளுங்க. இப்ப அதுதான் சுகம் உங்களுக்கு இல்லையே? பிரியோசனமா இருக்கும். கேட்டு கார்ல போய் கேட்டு போகலாம். என்ன வீட்டை படுக்க போட்டுட்டு படுக்கலாம். என்ன உங்களுக்கு வாசிக்கத்தானே பஞ்சி. அதுக்காக ஒரு என்ன செய்வோம் இல்ல, எப்படி எல்லாம் எங்கண்ட வாசிப்பு திறமைகளை நாங்கள் கேட்கிற திறமைகளை கொடுக்க வேண்டியா இருக்கு இல்லையே? எல்லாம் காலம் மாறி போச்சு. பெற்றோரின் கடமை எது? பள்ளிக்கூடங்களிலே விளையாட்டு போட்டி தொடங்கிட்டு இப்போ இந்த வெயில் கந்துவாங்க சரியோ? வெயில் கடுமையாக இருக்கிறதாலே அவதானம் தேவை. தண்ணீரை அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும்டா பேராண்டி. சோடா எல்லாம் குடிக்க தண்ணி குடியுங்கோ. அதுக்கும் மண் பானைக்க வச்ச தண்ணிய குடிக்குங்கோ. அதெல்லாம் கூழ் தண்ணி குடிக்கவே படாது. தொடர்ச்சியாக வெயிலுக்குள்ள பிள்ளைகள் நிக்கிறத தவிர்க்க வேணும். இதிலே அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அதிக கவனம் எடுக்கணும் பாருங்க இல்லையோ? கண்டிப்பா. பெற்றார் பிள்ளைகள் தொடர்பில் இன்னும் அதிகம் கவனம் எடுக்கணும். கடந்த செவ்வாய்க்கிழமை மாங்குளம் கற்குவாரி பகுதியிலே 1.5 வயது குழந்தை ஒன்று பாட்டின் மருந்துகளை குடிச்சதுல இறந்து போயிட்டு செய்தியை பார்க்க மனம் பதச்சு போச்சு. கேள்விப்பட்ட நாங்களே இல்லையே? அதை போட்டிருக்கோ 1.5 வயது போல நாங்களும் இருக்கோம். அதை பற்றி கருத்து சொன்னாங்க. அதைத்தான் இங்க ஆட்சி சொல்றோம். என்ன அதுக்கெல்லாம் தெரியும். என்ன ஆட்சிக்கு தெரியும். ஆட்சியெல்லாம் அறிஞ்சா வச்சிருக்கலாம். சின்ன புள்ளிகள் இருக்கிற வீட்டிலே அவதானம் தேவை பாருங்கோ. முதல்ல வீடு சுத்தமா இருக்கணும். கண்டிப்பா. பிள்ளைகள் படுக்கிற இடம் நல்ல வெளிச்சம் உள்ள காற்றோட்டமான இடமா இருக்கணும். அதோட இந்த பூச்சி பூரான் இருக்குல்லே, பூச்சி பூரான் எதுவும் அண்டாதோடமாவும் இருக்கணும். பூச்சி பூராண்ட உனக்கு என்ன படம் கூட. முந்தின காலங்களில நவீன வசதி எதுவும் இல்லை. இப்ப மாதிரி கல்வீடுகளும் இல்லை. எல்லாம் மண் வீடு தான்டா. ஓலை வீடு என்றாலும் அது சுத்தம் சுகாதாரம் பாதுகாப்பு நிறைஞ்ச வீடாத்தான் இருக்கும். இந்த உடுப்பு பழைய உடுப்பு அயன் பண்ணி போட்ட வடியா இருக்கு. கந்தி ஆனாலும் கசக்கி கட்டு. கசக்கண்டா இந்த கசக்கி போட்டு கட்டுற இல்ல, துவச்சி கட்டுறதுதான் கசக்கி கட்டுன்னு சொல்றோம். நிலம் சாணம் போட்டு மொழிவி இருக்கும். எவ்வளவு ஆசையா இருக்கு. சாணம் காஞ்சி பொற்றுக்கு கிளம்பும். அதை சின்ன சிறுசுகள் எடுத்து வாய்க்குள்ளேயும் வச்சிடும். வாய்க்குள்ளே அது ஒன்றுதான் அந்த வீடுகள்ல சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற பயம். அதைத்தான் தின்னு பயம். பேரு ஒன்றும் இல்லையா அங்க பேராண்டி. கொப்பா சின்ன புள்ளையா இருக்கேக்க, கொப்பா சின்ன புள்ளையா இருக்கேக்க தவண்டு போய் வீட்டு மூலையில இருந்து சாண பெருக்க உட்டச்சு வாய்க்குள்ள வச்சுட்டான்னு இருக்கா. 3 நாளா வாய்த்தாலே அடி அவருக்கு அடி. அதுக்கு பிறகு நான் சரியான அவதானம் கண்டியோ. அதுக்கப்புறம் நான் சரியான அவதானம். சின்ன புள்ளிகள் பெற்றியாக்கள் செய்யறதை அவதானிச்சு தாங்களும் அதே போல செய்யுங்களோடா இல்லையே? சின்ன புள்ளிகள் கோபக்கார புள்ளியாகவும் வன்முறை மனநிலையோடையும் கெட்ட வார்த்தை பேசுற பிள்ளையாகவும் இருப்பினும் அதெல்லாம் எங்கேந்திரா வந்தது? பிள்ளைன்ற சூழல் எதுவோ அதுவே பிள்ளைகளை பிரதிபலிக்கும். வீட்டில தாய் தகப்பன் கதைக்கிற கதை வடிவா கேட்டோன்னு திருப்பி கதைக்குங்கடா. கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திருப்பி கதைக்குங்க. பிள்ளைகள் எங்க இருந்து வருது? வீட்டு தான் வருது. தொட்டில் பழக்கம் தான் சுடுகாட மாட்டோம். இந்த மாங்குள பகுதியில நடந்ததல்லோ. பகுதியில நடந்த சம்பவம் தொடர்புல பெற்றோர்கள் அவதானம் இல்லாம செயற்பட்டதாண்டா அந்த பிஞ்சு காரணம். அந்த பிஞ்சு குழந்தை பாவம். இந்த சின்ன புள்ளைகள் எடுக்கிற எல்லாத்தையும் வாய்க்குள்ள வச்சிருங்க. கண்டிப்போ எடுத்து பொக்கொண்டு வாய்க்குக்கான்னு வைக்க. என்னத்தை பொத்தனை பிடிச்சி அது கரும்போ கட்டும்போ கோழி காக்காவோ இன்னொன்று வாய்க்க பொத்த வந்து வச்சு சரிச்சோ. அதால ஆபத்தான பொருட்களை அது கழிஞ்ச கை கட்டாத மாதிரி வைக்கணும்டா. பாட்டி தண்ட மருந்து எடுத்து குடிக்கிற குழந்தை அடிக்கடி கவனிச்சிருக்குது. இந்த பாட்டி எடுத்து ஏதோ இதுக்குள்ள இருந்து குடிக்கிறா அது நேச்சிருக்கு. ஏதோ தின்றையாம எனக்கு தெரியாம பாட்டி சாப்பிடுறாங்க. அதுன்ற கையில அந்த மருந்துகள் கிடைச்சதும் பாட்டி குடிக்கிற மாதிரி மருந்தை குடிச்சு போட்டுது. அது இப்படி போலாம் கிடக்க. இது எவ்வளவு கொடுமையான நிகழ்வு சொல்லுவாப்போம். அந்த நேரம் யாராவது ஒரு ஆண்ட கண்ணில அம்பிட்டு இருந்தாலும் கூட
அந்த பச்சை மண் இன்றைக்கு உயிரோட இருந்திருக்குமா இல்லையோ? ஐயோ கடவுளே பாவம் என்ன. கடவுளே, இதுகளை விதி என்றதா கவலீனம் என்றதா எது என்றடா எனக்கு புரியலடா இந்த காலத்துல. சின்ன பிள்ளைல என்ன செய்தது என்ன எங்கட கவலீனத்தாலே ஒரு பச்சை மண்ணின் உயிர் பறி போயிட்டுதா. இதுகளை கேட்டுப்பட்ட நெஞ்சம் தூங்கி போச்சுடா எனக்கு. நொறுங்குதா இல்லையோ? உனக்கே நொறுங்குதண்டா எங்களுக்கு என்னடா செய்யும்? வாழ வேண்டிய புள்ள எங்கட அக்கறையினத்தால இப்படி அட்பாசையில போயிட்டு. அட்பாசையில போட்டு இவர்தான் இந்த தம்பியன். அப்ப இப்படி எல்லாம் நடக்க கூடாது, நடக்காம பார்த்து கொள்ள வேணும். இதுல பெற்றோர்கள் நாங்கள் அவதானமா இருந்தா சரி. இறந்த குழந்தை இருக்குத்தானே, ஆண்டனி சஞ்சித்தின் ஆத்மாவும் சாந்தி அடைய நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்வோம்டா இல்லையே? அப்போ நாங்கள் ஒவ்வொரு பெற்றாரும் கவனமா இருக்கணும். வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும், காற்றோட்டுள்ள இடமா வச்சுக்கணும், பாதுகாப்பான இடமா வச்சிருக்கணும். புள்ளிகளை கண்ணுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி கவனிச்சு கொண்டு இருக்கணும். கண்ணுங்கிறது மாதிரி இருக்கணும். சரியோடா? அப்ப இதைத்தான் நாங்க உனக்கு இப்ப சொல்ல வந்தோம். சரியோ? இத்துடன் நாங்கள் நீ பார்த்து கொண்டு ஆட்சி. இதுவும் மாவை நான் கஜேந்திரனின் ஆக்கம். வருவா. போயிட்டு வாரம். நன்றி, வணக்கம். வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0222226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0212223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.